மக்களே, ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய துணி வட்டத்தில் இருக்கக்கூடிய சிஹெச் அக்ரஹாரம் அப்படின்ற அந்த கிராமத்துல ஒரு 2 வயசு பாப்பா ஞானேஸ்வரி அப்படிங்கின்ற பாப்பா. அந்த பாப்பாக்கு ஜானவி அப்படின்ற இன்னொரு பெயர் இருக்கு. அந்த பாப்பா காணாம போய் இன்னைக்கு வரைக்கும் 23 நாள் வந்து ஆகிட்டு இருக்குங்க. இப்போ வரைக்கும் பாப்பா சம்மந்தப்பட்டு எந்த அப்டேட்ஸும் கிடைக்கல. அஃபிஷியலா இப்போ வரைக்கும் பாப்பாக்கு வந்து இதுதான் நடந்திருக்கு. இது எதுவுமே எந்த க்ளூவுமே இல்ல. அப்படி போயிட்டு இருக்கு அந்த பாப்பாவுடைய கேஸ். அவங்களுடைய அம்மா, அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வராங்க. இந்த சமயத்துல ஒரு சில மீடியாக்கள் வந்து கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க. அவ்வளோ கேவலமான வேலை. மனுஷங்களையா நீங்கலாம்? உங்களுக்கு கூட மனசாட்சின்ட்டு இருக்குதுண்ணே. சக மனிதன் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் உங்களுக்கு இருக்குதுண்ணே. அப்புறம் ஏன் அறிவில்லாதனமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு தாங்க கேட்க தோணுது. இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் கூட மீடியா பற்றி ஒரு பிரச்சனை போச்சு. ராதிகா அவர்கள் பாக்யராஜ் அவர்களுடைய இறுதி சடங்குகளில் வந்து பங்கெடுத்துக்கும் போது மீடியாக்கள் வந்து அவ்வளோ நச நச நசன்ட்டு முச்சிக்கிட்டு அவங்க அவ்வளோ திட்டி தீர்த்து இருந்தாங்க. ப்ளீஸ், எங்களுடைய ப்ரைவசி சார்ந்தது. இந்த இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் வேற இடத்துல வந்து நாங்கள் அதை நடிச்சு தரோம், அதை பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ வெறுப்பில் வந்து பேசியிருந்தாங்க. இது இங்கே மட்டும் கிடையாது மக்களே. இந்த பிரச்சனை எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு. இந்த டிஆர்பி, இந்த வியூவர்ஷிப்பு, நம்ம சேனலை வந்து பிரபலம் ஆக்கணும் அப்படின்ட்டு இவங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடிவாளம் கட்டின குதிரை போல போயிட்டு இருக்காங்க ஒரு சில மீடியாக்கள். என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஜானவி பாப்பா தொலைஞ்சு போய் 23 நாள் ஆகிக்கிட்டு இருக்கா. ஸோ அவங்களுடைய அம்மா அப்பாவை சந்திச்சு ரீசெண்டாக ஒரு நியூஸ் சேனல் வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டி எடுத்திருக்கக்கூடிய நபர் அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டிருக்கான் பாருங்க கேள்வி. உண்மையே நம்மளுக்கே பார்க்கக்கூடிய நம்மளுக்கே அவ்வளோ டென்ஷன் ஆகுதுங்க. அவங்களுக்கே என்ன ஆன்சர் பண்றதுன்னே தெரியல. எப்படா இவன் முடிப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மீடியா வந்து என்ன பண்ணிச்சுன்னா, அந்த பாப்பா அந்த சிஹெச் அக்ரஹாரத்தில் வந்து அந்த வில்லேஜில் இருந்தது இல்லையா, அங்கே அந்த வில்லேஜை விட்டு தனியாக ஒரு 40 ஏக்கர் பாமாயில் தோட்டத்தில் அந்த பாப்பாவுடைய வீடு என்பது இருக்கு. அங்கே போயிட்டு அந்த பாமாயில் தோட்டத்தை வந்து காண்பிக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பில்லு எல்லா விஷயத்தையும் போட்டு காண்பிப்பது. பார்த்தீங்களா பில்லு, பார்த்தீங்களா போர், பார்த்தீங்களா அப்படின்ட்டு எல்லாத்தையும் காண்பிச்சுட்டு அவங்க நெக்ஸ்ட் அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து பேச வராங்க. காண்பிக்கிறது கூட இந்த இடத்துல வந்து தப்பு இல்லை. பாப்பா அந்த இடத்துல தான் மிஸ் ஆச்சு. அவங்க அந்த இடத்துல வந்து அவங்களுடைய யோகங்களை வந்து அடுக்கலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட வந்து பேசியிருக்காங்க பாருங்க பேச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுறாங்க. என்னன்னு பேசுறாரு தெரியுமா? அவங்க அப்பா கிட்ட, உங்க பாப்பா தொலைஞ்சு எத்தனை நாள் ஆகுது கொஸ்டின் முன்வைக்கிறாரு. அவர் பாவம் 23 நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட வந்து என்ன மாதிரியான கேள்விகளை வந்து கேட்டுட்டு வராங்க, இந்த கேஸ் வந்து எப்படி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா கேட்குற விதத்தை பாருங்க. இல்லைங்க, போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல எப்படி அட்டென்ஷன் எடுத்து குழந்தைய வந்து காப்பாற்றியே ஆகணும், கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தாங்க இப்பயும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையுடைய அப்பா வந்து ஆன்சர் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தை ஜானவி பாப்பா வந்து உங்க கூட சின்ன வயசுல இருக்கும்போது எப்படியெல்லாம் விளையாடி இருப்பா, அந்த ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? டே 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 அவங்களே எவ்வளோ மனசு கஷ்டத்துல இருப்பாங்க. ட்ரிகர் பண்ணி வர்றாராமா இவர். ட்ரிகர் பண்ணி அவங்க அது அந்த இடத்துல வந்து அழுதாலோ இல்லை எமோஷனலாக ஏதோ ஒன்று பண்ணால் டிஆர்பி, வேற எதுவும் கிடையாது. இவர் வீடியோ எடுத்து பேசி அதை எடுத்து இவருடைய சேனலில் போட்டு டிஆர்பி பார்ப்பதற்கு எமோஷனல் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறாரு. அவர் அப்பயும் அவர் கஷ்டம் இருக்கு, மனசுல கஷ்டம் இருக்கு. 23 நாள் ஆகுதே, அவங்க எப்படி அழுது தீர்த்திருப்பாங்க. அதெல்லாம் தாங்கிக்கிட்டு சொல்றாரு, ஆமாங்க அவ்வளோ கஷ்டமா இருக்கு, மனசுக்கு கஷ்டமா இருக்கு, குழந்தைய வந்து பிரிஞ்சு தவிக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆன்சர் பண்றாரு. ஆனா விடுறதா இல்லைங்க இந்த மீடியா பர்சனு. தொடர்ந்து கேள்விகளை போட்டு அடிக்கிருக்கான். அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல பாப்பா தொலைஞ்சு போச்சு இல்லையா, ஏதாச்சும் டவுட் இருக்கா, யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா, ரொம்ப நாளா இங்கே தானே இருக்கீங்க நீங்க, டவுட்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் பாப்பா இந்த இடத்துல தான் இருக்கா, இத்தனை நாள் இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லை, அதனால இதில் வந்து எனக்கு டவுட் எல்லாம் எதுவும் இல்லை சார், சடனாக இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்ட்டு அந்த பாப்பாவுடைய அப்பா வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நிறைய மிருகம் இருக்குமா, நீ வந்து இங்கே தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, இந்த மீடியா பர்சன் அவங்க அப்பா கிட்ட கேட்கறது. மிருகங்கள்லாம் நிறைய இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மிருகம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஒரு வேலிடான கொஸ்டின் எடுத்துக்கலாமே, மிருகங்கள்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காரு. இந்த ஜோதிடர்கள்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்னென்ன கதைகளை வந்து உங்ககிட்ட சொன்னாங்க அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா அதை பற்றியும் எடுத்து பேசுறாருங்க. அதுக்கப்புறம் அவரு ஆன்சர் பண்றது வந்து கொஞ்சம் டயர்டா, இவர் எதிர்பார்த்ததை எதிரில் பேசக்கூடிய அந்த குழந்தையோட அப்பா கிட்ட இருந்து கிடைக்கலன்னு சொன்னோன்னா எல்லாரும் எல்லாரும் உங்க மேல வந்து பழி போடுறாங்க தெரியுமா, அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஆனா நாங்க வந்து உங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாணியில வந்து பேசியிருக்காரு அந்த அப்பா கிட்ட, அந்த குழந்தையோட அப்பா கிட்ட அந்த மீடியா பர்சன்.
ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய கேள்விகள்ங்க அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து அட போடா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிடுவீங்க நீங்க. அது போன்று தான் அந்த மீடியா பர்சன் வந்து கேள்வி கேட்டு வச்சிருக்கான். இதை தாண்டி இன்னும் ஒரு அடேங்கப்பா ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கான். என்னன்னா, அந்த ஜான்வி பாப்பாவுடைய அம்மா வந்து வீட்டில் ரொம்ப டயர்டா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட நம்ம வந்து கேள்விப்பட்டோம். நான் போட்டு இருந்த வீடியோ அதை பற்றி கூட அந்த பாப்பா சம்மந்தப்பட்டக்கூடிய அப்டேட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை நிறைய பேர் வந்து ப்ரோ அப்டேட்ஸ் இருந்தால் தாங்கப்பா அப்படின்ட்டு அவ்வளோ எமோஷனலாக அந்த பாப்பாவுடைய அப்டேட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என் வீடியோஸும் இது வரைக்கும் நான் நிறைய ரீசர்ச் பண்ணி நிறைய பேசி போட்டிருந்தேன். அதுவும் பெருசாக போகல. பட் இதை வந்து கேட்பதற்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து இந்த நியூஸை வந்து எடுத்து உங்ககிட்ட வந்து கொடுக்கறதுல எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பமும் இருக்குது. அதே சமயத்தில் பயங்கரமான கஷ்டமாகவும் இருக்குது இந்த நியூஸை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா அவ்வளோ குழந்தை காணாமல் போன ஒரு விஷயங்க. சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பரவாயில்ல நம்ம வீடியோ நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு புரியா பண்ணுவாங்க. அவ்வளோத்தையும் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ. பேக் டு த பாயிண்ட். அந்த அம்மாவை அந்த மீடியா பர்சன் அந்த குழந்தையோட அம்மாவை மீடியா பர்சன் போய்ட்டு ஆக்சஸ் பண்ணுறாரு. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஒரு கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இந்த மீடியா பர்சன் மா பவானி பவானி அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட அம்மாவை எழுப்புறான். அவங்க தூக்க கலகத்தோட ரொம்ப டயர்டாக எழுந்து உட்காடுறாங்க. அப்படி உட்கார்ந்தவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு மனநிலையில எங்க இருக்காங்க இவங்கெல்லாம்? அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து படுத்துட்டு இருக்காங்கயா. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா? பேசிக் சென்ஸு, இந்த காமன் சென்ஸ், இந்த பகுத்தறிவு என்பது சுத்தமா இல்லைங்க ஒரு சில மீடியா பர்சன்ஸ்க்கு. நான் எல்லாரையும் சொல்றேன், காமனா சொல்றேன். சுத்தமா கிடையாது. டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அவங்க. என்ன வேணா பண்ணுவாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க அம்மா கிட்ட என்னென்ன கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க? அதே கேள்வி தாங்க. உங்க பாப்பா காணாம போய் எத்தனை நாள் ஆகுது? ஏண்டா பாப்பா காணாம போய் எத்தனை நாள் ஆகாம இதாடா கொஸ்டின் உனக்கு? எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா 22 நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதையும் அந்த ஆள் வந்து பார்க்குறான். ஆனால் இருந்தாலும் விடுறதா இல்லைங்க. நிறைய கேள்விகள் அடிக்கிட்டு போயிட்டே இருக்கான். நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சாரி அப்படின்னு சொல்கிறான். சரி தூங்க வச்சிருவான். இதுக்கப்புறம் அவங்களை கேள்வி கேட்க மாட்டேன்னு பார்த்தா தொடர்ந்து கேட்குறான். சாரிங்க சிரிச்சதுக்கு சாரி. பட் இந்த மாதிரி கோமாளிகளை வந்து பார்க்கும்போது சிரிக்க தாங்க தோணுது. பாவம் அவங்க அவ்வளோ பாவங்க. ஒரு குழந்தை யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைய வந்து பிரிஞ்சு வாழக்கூடிய அந்த தகப்பனுடைய தாயுடைய மனநிலை எப்படிங்க இருக்கும்? அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்த்தா அது எப்படி வலிக்கும்? அப்படித்தானே அவங்களும் இருப்பாங்க. அவ்வளோ கொஷின்ஸு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஃப்ரீயாக விட்டாங்க. அவங்க அந்த அம்மா மீடியா கேமரா எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு தெரியாமல் டயர்டில் அப்படியே படுத்து பெட்ஷீட் போட்டு தூங்குறாங்க. அவ்வளோ பாவமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? மனசாட்சிக்கு கொஞ்சமாச்சு விசுவாசமாக நடந்துக்கோங்க. எல்லாருமே ஒரு இடத்துல வேலை செய்கிறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயத்த உரிய பார்க்குது. இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதற்கான அந்த அவுட்புட்டை அப்படியே 100% எடுக்க பார்க்குது. இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்மளுக்கு மனசாட்சின்ட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த மனசாட்சிப்படி நடந்துக்கணும்ல, அது இல்லைங்க. இன்க்ளூடிங் மீடியா கிட்டேயும் இல்லைன்னும் போது பயங்கர வருத்தமாக இருக்குது. டிஆர்பி காசு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மனசாட்சி அப்படின்றது ஒன்று இல்லை. சுயநலத்தை நோக்கி செயல்பட்டு இருக்கோம். மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த பாப்பாவுடைய கேஸ் அப்டேட் வந்து எதுவுமே கிடைக்கலங்க இப்போ வரைக்கும். பெருசாக மேஜராக எதுவும் கிடைக்கல. ஆனால் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய புல்லு அது எல்லாத்தையும் இப்போ டிராக்டர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பாப்பாவுடைய ஏதாச்சும் உபகரணங்கள் வந்து கிடைக்கலாம். அந்த குழந்தை வந்து இந்த மணி போன்ற விஷயங்களை வந்து கழுத்தில் வந்து மாட்டியிருந்தான், கொலுசு அது போன்ற விஷயங்கள் வந்து எங்கேயாச்சும் கிடைச்சதுன்னா அது ஒரு கீ எவிடன்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ அங்கே இருக்கக்கூடிய பில்களை வந்து டிராக்டர் வச்சு உழுவுறாங்க. ஸோ ஒவ்வொரு புல்லும் பயங்கர ஹைட்டாக இருக்குங்க. முன்னாடியே போலீஸ் அந்த இடத்துல வந்து இறங்கி ரொம்ப கடுமையாக தேடிட்டாங்க. பட் இப்போ அந்த இடத்துல வந்து டிராக்டரை வச்சு அந்த பில்லெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தாண்டி இப்போ வரைக்கும் எதுவும் பெருசாக அப்டேட்ஸ் வந்து கிடைக்கல. அவங்களுடைய மீடியா கால் பக்கம் போய் பார்த்தா நேற்று பேசுனது முந்தா நேற்று பேசுனது எல்லாத்தையும் தூக்கி ரீஅப்லோட் பண்ணி ரீவைண்ட் போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க. 1/24/7 போட்டு. ஸோ ஃபர்தராக எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துறேன். இந்த பாப்பா சம்மந்தப்பட்டு ப்ரேயர் பண்ணுவோம். பாப்பா கிட்னாப் செய்யப்பட்டிருக்கா அப்படின்றது 70-80% உண்மையாயிடுச்சு. ஸோ கிட்னாப் செய்யப்பட்டு நம்ம இந்தியாவில் தான் இருக்காளா, இல்லை வேற எங்கேயாச்சும் கண்ட்ரிக்கு வந்து கடத்திட்டாங்களா, ஏது கதை என்ன கதை அப்படின்றதெல்லாம் ஒன்றும் தெரியல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெட்டராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல வந்து சிறப்பு. அவங்க அம்மா அப்பா வாயிலேருந்தே வெளியே வருது. எனிவே நண்பர்களே, இந்த இடத்துல வந்து ஒரு சுயநலத்துக்காக அடுத்தவங்களுடைய நலத்தை கெடுக்கிறது தப்புங்க. மீடியா இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி, தப்பு தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் நண்பர்களே.